இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பெருசா எத நினைக்கிறோம்? ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அது மாதிரி ஒரு கோல் வந்து நம்ம லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். அப்படி கோல் இல்ல அப்படின்னா, நம்ம லைஃப வந்து லீட் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, உங்ககிட்ட ஒரு கோல் இருக்கு. அந்த கோல வந்து என்னால கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ண முடியல, அத அடைய முடியல அப்படின்னா, நீங்க என்ன தப்பு பண்றீங்க? அந்த தப்ப விட்டுட்டு நீங்க எந்த மாரி ப்ராசஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த கோல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் ஜானு. நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோச். ஸோ நம்ம வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க வாழ்க்கையில என்னவாக மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவா, எத பத்தியுமே கவலைப்படாம, ஒரு ஃபியர் இல்லாம இருந்தது அப்படின்னா, நம்ம லைஃப் நம்ம நெனச்ச மாரி கண்டிப்பா மாறும். பட் வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவ் தாட்டோட, ஒரு பயத்தோட, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும் வந்து ஒரு மாரி நெகட்டிவா இருந்தா, கண்டிப்பாவே வந்து லைஃப்மே நெகட்டிவா மாறும். ஸோ நம்ம எண்ணங்கள எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான், நம்ம கோல அச்சீவ் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நான் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. மேபி நான் ஆல்ரெடி அத சொன்ன மாரி, அது என்னவாவும் இருக்கலாம். ஒரு ஜாபாவும், ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு ரிலேஷன்ஷிப், இல்ல அப்ராட் போணும், ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாரி நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நெறைய கோல்ஸ் இருக்கும். அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன கோல் வேணும் அப்படின்றது கிளாரிஃபையா தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாரிஃபை யுவர் கோல். இப்போ வந்து நீங்க ஒரு அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து பொத்தாம் பொதுவா நான் அப்ராட் போணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன கண்ட்ரி, அங்கே வந்து நான் என்ன ஜாப்ல பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்ல மேபி நீங்க மேரேஜ் ஆகி போணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஸோ எப்படிப்பட்ட பெர்சன் வேணும், அந்த சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து நீங்க ஃபோக்கஸ்டா அலைனா இருக்கணும். அது ரொம்ப ஃபோக்கஸ்டா யோசிக்கணும். லைக் ஒரு டேபிள் உங்க வீட்ல ஒரு டேபிள் கூட இந்த மாரி டிசைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஆத்மார்த்தமா அத நம்பி யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல அது கண்டிப்பாவே கிடைக்கும். ஸோ எப்பயுமே கோல வந்து கிளாரிஃபையா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷுவலைஸ். இந்த மெத்தட் வந்து நம்ம மேனிஃபெஸ்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் கொஞ்சம் லேட்டா நீங்க வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். லேட்டா அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. கிராட்டிட்யூட் எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்கறது. ஸோ இப்போ நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு புதுசு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது வந்து அஃபர்மேஷன் கேட்கறது, நன்றி எழுதுறது. ஸோ இத ஒரு ப்ராக்டிஸா நீங்க ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த விசுவலைசேஷன் மெத்தட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல விஷுவலைஸ் எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தா நீங்க எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் ஆவீங்க? இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு நீங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் பண்றீங்க. அப்போ வந்து உங்க ரிலேஷன் வராங்க. நீங்க சுத்தி காமிக்கிறீங்க. அந்த ஹோமம், பூஜை அது எல்லாமே பண்றீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே வந்து ப்ரைடா வந்து உங்கள பத்தி பேசுறீங்க. அப்படின்னும்போது அந்த மாரி விஷயங்கள் நீங்க நெறைய யோசிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ரொம்ப உள்ள போய் டெப்த்தா யோசிக்கும்போது, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம லைஃப்க்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவாவே தெரியும். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறையா சொசைட்டில வேற மாரி பழக்கப்பட்டுருப்போம். அண்ட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமுமே வேற மாரி இருக்கும். ஸோ அஃபர்மேஷன் கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம லைஃப்ல நம்மனால முடியாதது கூட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். உங்களோட மந்த்லி இன்கம் பார்த்தோம்னா, ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கும். பட் உங்களோட கோல் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, இந்த 50,000 1,00,000 பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இஎம்ஐ கட்டவோ, இல்ல ஹவுஸ் ரென்ட்டுக்கோ, இல்ல கிராசரிக்கோ, ஸோ இது மாரி எல்லாமே போயிடும். இதில எப்படி நான் வந்து வீடு கட்டுறது, கார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி லிமிட்டட் பிலீஃப்ஸ உடைக்கிறதுக்கு தான் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம். ஸோ அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாமே நம்மள விட்டு காணாம போகும். நம்மனால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த நம்பிக்கை மட்டும் கிடைச்சா எப்படி எனக்கு கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இந்த நம்பிக்கையும் நீங்கள் இந்த ப்ராசஸை பிளைண்டாக நம்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேபி உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாகும், உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி நடக்கும்னா யூனிவர்ஸ் மூலமாக நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியும், ஓகே இவங்களுக்கு இந்த கோல் வேணும், ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண மிகுதியும் சரி, உங்கள் லைஃப்பில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனையும் சரி யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். ஸோ அஃபர்மேஷன் கேட்குறது அப்படின்றது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அஃபர்மேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 hours வரைக்கும் நீங்கள் கேளுங்க. இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி 3 hours வந்து அஃபர்மேஷன் கேட்குறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சும்மா ஒரு மைல்டு வால்யூமில் ஒரு வால்யூமில் நீங்கள் வச்சு கேட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அஃபர்மேஷன் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ். ஸோ உங்கள் கோலோட ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச்சாக இருங்க. எனக்கு ஒரு கார் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இதான் என்னோடய கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா அந்த காரில் வந்து நான் ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த காரோட சீட் எப்படி இருக்கும், அதில் நான் உட்காரும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும், இப்போ மேபி என்னோடய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ என் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், என் குழந்தைங்க வந்து அந்த காரில் இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், என் பேரண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், அப்போ ஒரு ஹாப்பினஸ், ஒரு ப்ரைடு வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ரைடை வந்து அந்த எமோஷ்னலில் யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் நம்ம நடக்க வேண்டிய விஷயத்த ப்ரெசண்ட்டாக யோசிக்கும்போது அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிக்கும். மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நான் சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ எப்போயுமே உங்கள் கோலோட ரொம்ப அட்டாச்சாக எமோஷ்னலாக அட்டாச்சாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிராட்டிடியூட் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த கிராட்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா நன்றியோடு இருக்கிறது. இப்போ நான் ஒரு கோல் வேணும்னு ஆசைப்பட்றேன், அந்த கோலுக்கு மட்டும் நான் ஆசைப்பட்டு நான் போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. இந்த கிராட்டிடியூட் அப்படின்றது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக். ஸோ கிராட்டிடியூட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நன்றி உணர்வாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லி பழகுங்க. கிராட்டிடியூட் எழுதுறதும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிராட்டிடியூட்டை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் பழைய வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் பேசிக்காக சொல்கிறேன். கிராட்டிடியூட் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ மார்னிங் ஒரு 10 சென்டென்ஸ் வந்து நோட்டில் எழுதுங்க. நைட்டு பெட்டுக்கு போகும்போது ஒரு 10 டைம்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு நைட்டு நீங்கள் மேண்டட்டரியாக எழுதணுமான்னு கேட்டால் நைட்டு எழுதுறதை விட நீங்கள் மார்னிங் டைமில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த டே வந்து கொஞ்சம் ரொம்ப பிளஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெட் கோ ரெசிஸ்டன்ஸ். இந்த லெட் கோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ, ஒரு டவுட்டோ, ஒரு ஃபியரோ, இல்லை ஒரு லிமிட்டட் பிலீஃப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் தான் நீங்கள் வந்து கடந்து வரணும். ஒரு கோலை வந்து நீங்கள் ஒரு பயமான அணுகுமுறையோடு அணுகும்போது அது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ப்ராசஸை வந்து ரொம்ப பிளைண்டாக நம்பணும். எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு கார் வேணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு குழந்தை வேணும், இதுக்காக நான் இந்த ப்ராசஸை நம்புகிறேன், நான் பிளைண்டாக செய்கிறேன், எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கும், இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குன்னு தவிர இது கிடைக்குமா, என்கிட்ட எவ்வளோ காசு தான் இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் என் மேலே எவ்வளோ பாசம் தான் வச்சுருக்காங்க, இல்லை என்னால் வீடு கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி எந்த செகண்ட் ஒப்பீனியனும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வேணும் அவ்வளோதான், இது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டேக் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, பட் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், பட் அதுக்கு உண்டான ஆக்ஷன் எதுவும் நான் பண்ணாமல் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது. ஆக்ஷன் மீன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வில்லா எப்படி இருக்குது நீங்கள் கட்டிகிட்ருக்காங்க, சும்மா போய் அதை போய் பாருங்கள். இல்லை வீடோட டெக்னிக்ஸ் என்ன, இது எப்படிலாம் கட்டினா, சிமெண்ட்டோட விலை எவ்வளோ, மண்ணோட விலை எவ்வளோ, இது மாதிரி வீடு கட்ட என்னென்ன விசாரிப்பீங்க,
அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போய் நீங்க வந்து விசாரிச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆக்ஷன நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சும்மா போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. அதோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எல்லாமே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்க கோல அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். இத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ப்ராசஸ்ன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப 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 பிளைண்டாக நம்பணும். ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, அடுத்து கண்டிப்பாக வந்து அந்த கோல் மூவ் ஆகவே ஆகாது. ஸோ இது எனக்கு நடக்கும் அப்படின்றத பிளைண்டாக நம்பிட்டு, யூனிவர்ஸ் கிட்ட அதை சரண்டர் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும்போது, உங்கள் கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நீங்கள் நிறைய அந்த அஃபர்மேஷன் கேட்குறது, மார்னிங் வந்து கிராட்டிடியூட் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் விஷன் போர்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். விஷன் போர்டு அப்படின்றது ஒரு ஒரு ஒயிட் பேப்பரில் கூட உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத ஒரு ஃபோட்டோவை எழுதி ஒட்டிக்கலாம். இல்லை ஒரு போர்டு மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன உங்களுக்கு விஷன், இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கண்ட்ரியோட இமேஜ், இல்லை ஒரு வீடு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குன்னா அந்த ட்ரீம் ஹவுஸோட இமேஜ், கார் இருக்குன்னா காரோட இமேஜ், இல்லை ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஜெட்டோட இமேஜ், இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிராண்டோட இமேஜ், அங்கே நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு, லைக் ஏஐ, அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அதில் கூட நீங்களே உருவாக்கி உங்கள் ஃபோன் வால்பேப்பராக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் பெட்ரூம்லேயோ இல்லை உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோலையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு ப்ராசஸாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 6 மாதம் கோச்சிங்காக ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், இதை நான் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி கூட இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாமே தெரிஞ்சுட்டு கன்சிஸ்டன்சியாக இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் ஆட் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.